இப்படிக்கு வாழ்க்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். லைஃப்ல நாம நிறைய விஷயங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு புது லொகேஷனுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்கோம். புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டட் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கொண்டு போய் அங்கதான் வந்து ஸ்கூல் பஸ் வரும். 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் பஸ் வரும். ஸோ என் வண்டியில என் பையனை கூப்பிட்டு போய் நாங்க பஸ் ஏற்றுவேன். அங்க இருந்து ஈவினிங் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட். அது ஒரு மெயின் லொகேஷன் தான். அதே மாதிரி அது ஒரு டேஞ்சரான லொகேஷனும் கூட. ஏன் அப்படின்னா அது ஒரு ஒரு பெரிய ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல நிறைய லாரிஸ் மூவ்மெண்ட் இருக்கிற இடம். லாரிஸ், பஸ்ஸஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமான இருக்கிற அந்த ஏரியா தான் அது. ஸோ கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். நான் ஒரு 2 வீக்ஸாவே பாக்குறேன். என் பையனை பஸ் ஏத்துறதுக்கு நான் போகும்போது அந்த இடத்துல ஸ்கூல் பசங்க நிப்பாங்க. அந்த ஸ்கூல் பசங்களை அவாய்ட் பண்றதுக்காகவே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கேட்டா ரஷ்ஷா இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுறாங்க, இல்ல கொஞ்சம் தாண்டி போய் நிறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பசங்க ஓடி போய் ஏறுறாங்க. இது 2 வீக்ஸா நான் நோட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நான் கால் பண்ணி அவங்களுக்கு சொல்றேன். இன்சார்ஜ் காஞ்சிபுரம்ல இருக்கிறவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். போட்டோஸ் அனுப்புறேன், வீடியோஸ் அனுப்புறேன். கண்டினியூஸா இதை வாட்ச் பண்ணி அந்த வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸை நோட் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ லாஸ்ட் மண்டே என்னாச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், இவ்வளவு தூரம் நம்ம கேட்குறோம், பேசுறோம், இருந்துமே கண்டினியூஸா பஸ்ஸஸ் நிறுத்தவே மாட்டேங்குது. அந்த பசங்க 9:30 ஸ்கூலுக்கு 7:45 பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க. ஸோ அப்ப நினைச்சுக்கோங்க அந்த பசங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும்னு. வசதி இல்லாததுனால தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க பசங்க. ஸ்கூல் பஸ்க்கெல்லாம் போறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. கவர்மெண்ட் பஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. மோரோவர் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நம்மளுக்காக தானே இருக்கு, நம்மளுக்கு சர்வீஸ் பண்ண தானே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கோவம். இன்னொரு கோவம் என்னன்னா, இவ்வளோ நாளா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரொட்டீனா டெய்லி நடந்துட்டு இருக்க விஷயம். சாட்டர்டே சண்டேஸ்ல பஸ்ஸஸ் நிக்குது. அது யாருக்காக நிக்குதுன்றது எனக்கும் புரியல. மற்ற நாள்ல வந்து பஸ்ஸஸ் நிறுத்துறதே கிடையாது. அத வந்து அந்த ஏரியால இருக்கிறவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்னன்னு யாருமே வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அந்த தைரியத்துலதான் இந்த கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ மண்டே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா காஞ்சிபுரம் அந்த நேர காப்பாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அங்க போறேன். ஏஐ கிட்ட பார்த்து பேசிட்டு வரலான்னு. அப்ப போகும்போது ஒரு பஸ்ஸோட பர்டிகுலரா அந்த பஸ்ஸும் அந்த டைம்ல வர பஸ் தான். அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டக்டர் என்னன்னா, எனக்கு ஃபுல்லா வராங்க பசங்க, கீழே விழுந்தா அதுவுமே எனக்கு தான் ப்ராப்ளம், நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லும்போது நான் கேட்டேன், ஃபுல்லா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஏன் எனக்கு ஃபுல்லா இருக்கு அந்த டைம்ல வந்து பஸ்ஸஸ் ஃபுல்லா வருது, பசங்களுக்கு பஸ் பத்தல, பஸ் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு நீங்க ஏன் கேட்க கூடாது, இல்ல நீங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் கேட்டேன். நீங்க நிறுத்தணும், பஸ் ஸ்டாண்ட் அது நிறுத்தணும்னா நிறுத்திதான் ஆகணும். அது என்னோட பஸ், பப்ளிக் பஸ், எங்களோட பஸ். அது நீங்க நிறுத்த மாட்டேன்னு எப்படி சொல்வீங்க? நாங்க கட்டுற வரி பணத்துல தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க. என்ன கஷ்டம் உங்களுக்கு பிரேக் போட்டு அந்த இடத்துல பஸ் நிறுத்துறதுக்கு? பசங்க இப்படி கை போடுறாங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு, நிறுத்த சொல்லி கேட்கறாங்க. நீங்க அது அப்படியே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு சுத்திட்டு வராங்க. சோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பாவமாவே இல்லையா அந்த பசங்களை பாக்குறதுக்கு? அப்படி சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது என்ன, எதனால? அதுக்கப்புறம் ரிட்டனாவும் நான் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன், அங்க எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களும் அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரெகுலரா இப்போ ஒரு 3 days 4 days பஸ்ஸஸ் இந்த இடத்துல நின்று போகுது, எல்லா பஸ்ஸுமே நின்று போகுது. பியூட்டி என்னன்னா, ஸ்கூல் பசங்களுக்காகவே ஒரு பஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பஸ் வரும். அந்த பஸ் மட்டும் வேற கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். அந்த பஸ்ஸுமே ஒரு நாள் நிறுத்தல. ஸ்கூல் பசங்களுக்காக மட்டுமே வர பஸ், அதுவுமே நிறுத்தல, கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஸோ அப்போ கண்டக்டர் கிட்ட அவங்க ஹையர் அஃபிஷியல் கேக்குறாங்க, இவங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லை, ஆனாலும் இவங்க வந்து கேக்குறாங்க என்ன, ஏன் பஸ் நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பதில் சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு.
நீங்க வந்து அவங்க கேட்கறது எல்லாமே கரெக்டா தான் கேக்குறாங்க. ஏன் பஸ் நிறுத்த மாட்டேறீங்க? உங்களுக்கு தான் நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம்ல, அப்புறமும் ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா வராதிங்க, வீட்டுல இருங்க அப்படின்னு சொன்னாரு. நானுமே சொன்னேன், நீங்க வந்து இப்படி பப்ளிக்காக பஸ் ஓட்ட மாட்டேன்னா வேற யாருக்காக ஓட்டுறீங்க? அப்ப பிரைவேட் பஸ் ஓட்டுங்க, இல்ல நீங்களே பஸ் வாங்கி ஓட்டுங்க. நிறுத்தணும்னா நிறுத்தி தான் ஆகணும், பஸ் ஸ்டாண்ட்னா நிறுத்தத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலரா பஸ்ஸஸ் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம இது யாரால நடக்குது? இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ல, அதாவது ஒரு ஒரு பொதுத்துறையில வேலை செய்யறவங்க, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க இவ்வளவு மெத்தனமா இருக்காங்க அப்படின்னா அது யார் மேல மிஸ்டேக் அப்படின்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கவர்மெண்ட் மேல மிஸ்டேக்கா, இல்ல அவங்க மேல மிஸ்டேக்கா? சத்தியமா கிடையாதுங்க, நம்ம மேலதான். நாம எந்த அளவுக்கு நம்மளோட ரைட்ஸை நம்ம கேட்கிறோம். ஒரு பஸ் நிறுத்தல அப்படின்னா, ஒரு ஸ்டாப்பிங்ல பஸ் நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்தி தான் ஆகணும். அதுதானே பஸ். விசில் அடிக்க வேண்டியது கண்டக்டரோட கடமை, பிரேக் போட்டு நிறுத்த வேண்டியது டிரைவரோட கடமை, எல்லாரும் ஏறின அப்புறம் பஸ் எடுக்கணும். இது வந்து ரெகுலரா நடக்கணும். இந்த விஷயத்த இது வரைக்கும் அவங்க யாருமே கேட்கல. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லையா, இல்ல யாரை அப்ரோச் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலையா? அதெல்லாமே உண்மைதான். ஸ்டில் ஏன் பஸ் நிறுத்தலன்றத அவங்க யோசிச்சு இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருக்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை. இது வந்து ஒரு சாம்பிள் தான். இப்படிதான் நாம எல்லா விஷயத்திலயுமே இருக்கோம். எனக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு எதுக்கு வம்பு? மத்தவங்கள மாதிரி நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம பசங்க படிக்கலையே, நம்ம பசங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலையே, இல்ல நம்ம பசங்க அந்த இடத்துக்கு போலியே, நம்ம பசங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலையே, காசு கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா ஷேர் ஆட்டோல போறாங்க. இப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொசைட்டில நாம ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் லஞ்சமும் அதிகமா இருக்கு, இந்த மாதிரியான மெத்தனமான போக்குகளும் அதிகமா இருக்கு, நம்மளோட உரிமைகள் கிடைக்க பெறாமலேயே போயிட்டு இருக்கு. சோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்க பழகிக்கோங்க. என்ன உங்களுக்கு தலையா போயிடும், தலையா எடுத்துருவாங்க, உயிரா போயிடும். என்னங்க நீங்க ஒரு நம்மளுக்கான விஷயத்த கேட்கறதுக்கு கூட ஒதுங்கி போயிட்டே இருக்கீங்க. ஒதுங்கி போறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போறோம், எனக்கு என்னன்னு போறோம். யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, யாரோ ஒருத்தர் செய்வாங்க, அப்ப பாத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. சோ இதுக்காகவே நான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். இந்த ஒரு விஷயம் வந்து சாம்பிளா நான் சொல்லியிருக்கேன். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, கேள்வி கேட்க முதல்ல பழகிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். என்னங்க கொண்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போறோம்? இருக்கிற இந்த வாழ்க்கைய நமக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு பிரயோஜனமா வாழ்ந்துக்கணும். நாளைக்கு நம்ம பசங்க அந்த பஸ்ஸுக்காக நிக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம பசங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. எனக்கு அந்த பசங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ நல்ல ஒரு வெயில் டைம், காலையில நல்லாவே வெயில் அடிக்குது இப்பெல்லாம். இருந்தாலும் வெயிலோ குளிரோ மழையோ அந்த பசங்க பாவமா நின்றுட்டு இருக்கு, கை போடுது, பஸ் நிக்கல, தூரமா நிறுத்துறான். வாட் இஸ் திஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம யாரும் எதையும் தட்டி கேட்கறதுல கண்ணும் காணாம போறோம்ன்றதுனாலதான். சோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது நாம ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புளா, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா, ஒரு ரெஸ்பான்சிபிளான நெய்பரா நடந்துக்கலாம் அப்படிங்கிறது உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி.